ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் ஸ்பின்னர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி இந்த டிசைனை போட்டேன், ஜஸ்ட் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அது தெரிஞ்சால் போதும், நீங்களுமே இந்த டிசைனை ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச டைமில் போட்டுற முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேஸ் செயின் போட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டே நம்ம பேஸ் செயினோட கவுண்ட்டு தான். நான் 10 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நம்மளோட இந்த கவுண்டிங்ஸ் தான் அதை கரெக்டான சர்க்கிளில் உட்கார வைக்கும். ஸோ அதனால் இந்த 10 கவுண்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 செயின் ஸ்டிச் போட்டதும் ஃபஸ்ட்டு போட்டிருக்க செயினில் நான் நீடில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆர்ச் போட போகிறோம். அதுக்காக 3 டைம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் அந்த பேஸ் செயின் மேலே டபுள் க்ரோஷே 10 டைம்ஸ் போட போகிறேன். த்ரீ டைம்ஸ் பேஸ் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் 10 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ உங்களோட அந்த டபுள் க்ரோஷேயோட லென்த்து வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கணும். சரி, நான் 10 டைம்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் 7 டைம்ஸ் செயின் ஸ்டிச். இது வந்து செகண்ட் பாயிண்ட். இந்த 7 செயின் ஸ்டிச் வந்து மேலே தான் உங்களோட செகண்ட் ஆர்ச் வரும். ஸ்பின்னரில் 3 ஆர்ச் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் ஆர்ச் நம்ம கீழே இப்போ போட்டிருக்கோம். செகண்ட் ஆர்ச் இந்த 7 செயின் ஸ்டிச் மேலே வரும். இது போட்டதும் நான் வந்து ஒரு செயின் விட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில் டபுள் க்ரோஷே போட்டு லாக் பண்ணுறேன். 7 செயின் ஸ்டிச் போட்டுட்டு டபுள் க்ரோஷே போட்டு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு கர்வ் கிடச்சிருக்கு இல்லையா, இது மேலே உங்களுக்கு செகண்ட் ஆர்ச் வரும். இதுக்கப்புறம் 2 டைம் செயின் ஸ்டிச், ஒரு டபுள் க்ரோஷே. இதே மாதிரி 4 டைம்ஸ் போடணும். கீழே வந்து ஒரு செயின் விட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில் தான் லாக் பண்ணணும். 4 டைம்ஸ் முடிச்சிட்டப்புறம் நம்ம ஒரு செயின் போட்டு அதை டிசைனை டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த பேஸ் மேலே நம்ம பெட்டல் ஷேப்பை போட போகிறோம். எப்பயும் போல் பெட்டல் ஷேப்காக நம்ம 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட போகிறோம். போட்டுட்டு கீழே வந்து ஸ்லிப் நாட்டு தான். இதே மாதிரி அந்த 4 பேஸ்லேயும் போட போகிறோம். 5th பேஸில் நம்ம அடுத்த ஆர்ச் தான் போடணும். ஸோ 4 பேஸில் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபோர் டைம்ஸ் போட்டாச்சு. இப்போது நம்ம அந்த 7 செயின் ஸ்டிச் போட்டிருக்க ஆர்ச் மேலே வந்திருக்கோம். இங்கே செகண்ட் ஆர்ச்சுக்கான பேஸை போட போகிறோம். ஸோ அதே ஃபஸ்ட் ஆர்ச்சில் என்ன பண்ணோம், 3 செயின் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் 3 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷே 10 டைம்ஸ் சேம் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணணும். டபுள் க்ரோஷே போடணும். இப்போ 10 டைம்ஸ் முடிச்சதும் இங்கே தான் நம்மளோட 3rd இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை வந்து ஜாயின் பண்ணுற பிளேஸ். ஃபஸ்ட்டு 10 செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல தான் கீழே ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஆர்ச்சோட பேஸ் ஸ்டார்ட்டாக இருக்கும், அந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸை வந்து நம்ம மாற்றி ஜாயின் பண்ணாலும் நம்மளோட ஷேப் மாறும். ஸோ 3rd பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முடித்ததும் நம்ம அடுத்த ஆர்ச்சுக்கான பேஸை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்க்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்த ஆர்ச்சுக்கு 7 செயின் ஸ்டிச் போட்டதும் டர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு செயின் விட்டு நெக்ஸ்ட் செயினில் டபுள் க்ரோஷே போட்டு லாக் பண்ணணும். ஸோ டபுள் க்ரோஷேக்கு நான் நீடில் மேலே த்ரெட் எடுத்துகிட்டு லாக் பண்ணுறேன். இந்த லூப்பில் நம்மளோட 3rd ஆர்ச் வரும். ஓகே, அது இப்போ
வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் செயின் டபுள் க்ரோஷே அதே மெத்தடு தான். ஸோ அதை முடிச்சுட்டு டர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போது கீழே போட்டிருக்க பேஸில் எப்படி போட்டோம் அதே மாதிரி டபுள் க்ரோஷே போட்டுட்டு 4 டைம்ஸ் ஸ்லிப் நாட் போட்டுக்கணும் 4 லூப்லேயும். இப்போது நம்ம தேர்ட் ஆர்ச்சுக்கான பேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எல்லாமே கீழே இருக்கிற ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் ஸ்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ 10 டைம்ஸ் அதே மாதிரி டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். தேர்ட் ஆர்ச்சும் போட்டாச்சு. இப்போ 4th பாயிண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க பேஸ் செயின்லேயே 2 செயின் விட்டு தேர்ட் செயினில் நான் லாக் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் செயின் போட்டுட்டு திரும்பவும் அந்த செயினில் ஒரு செயின் இருக்கும் அதே இடத்துல லாக் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 4th பாயிண்ட்டு அந்த 2 செயின் விட்டுட்டு லாக் பண்ணுறது. 5th பாயிண்ட்டு திரும்ப 2 செயின் போட்டுட்டு அதே இடத்துல நெக்ஸ்ட் செயினில் லாக் பண்ணுறது. இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஆர்ச் மேலே வர பேஸ் தான் 2 செயின் டபுள் க்ரோஷே 2 செயின் டபுள் க்ரோஷேன்ட்டு 5 டைம்ஸ் போடணும் ஒரு செயின் விட்டு விட்டு. ஒன் டைம்ஸ் செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீழே இருக்கிற பேஸ் மேலே நம்ம பெட்டல் ஷேப்பை போட போகிறோம். ஆனால் 4 டைம்ஸ் தான் போடணும். நம்ம 5 டைம்ஸ் கீழே பேஸ் போட்டிருப்போம், 4 டைம்ஸ் தான் போடணும். 5th பாயிண்ட் 4 டைம்ஸ் போட்டு முடித்ததும் ஃபஸ்ட்டு லூப்பில் கீழே ஸ்லிப் நாட் போடக்கூடாது. செகண்ட் அதாவது ஸ்டார்டிங்கில் அங்கே தான் ஸ்லிப் நாட் போடணும். இந்த ப்ளேஸெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்பின்னர் ஷேப் கரெக்டான ஷேப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ நான் அதுக்கப்புறம் 5 டைம் செயின் போட்டு கீழே லாக் பண்ணுறேன். இது எதுக்காகனா இதை வந்து நம்ம சாரியில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு இந்த லூப் வந்து யூஸ் ஆகும். எல்லா பெண்டன்ட்டும் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையுமே சாரியில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸை மாற்றி அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் பீட்ஸ் வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம். ஸோ நம்மளோட ஸ்பின்னர் ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.